காபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத் எனும் ஊரில் ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் பெயர் மரியாள். அவள் யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவரை நிச்சயம் பண்ணவர். ஒரு நாள் மரியாள் தன் வீட்டிலே இருக்கும் போது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. மரியே, பயப்படாதே, கடவுளின் அருளால் ஒரு மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு இயேசு எனும் பெயரிடுவீர். இதோ ஆண்டவரே, அனுமை முதவாதிப்பன் எனக்கு ஆகட்டும். தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாதை கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தார். ஆனால் யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் அவளை விட்டுவிட நினைத்தான். அன்று இரவு தேவதூதர் யோசேப்பு கனவில் தோன்றி, தாவீது குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள். அவள் கிருபை பெற்றவள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு எனும் பெயரிடுங்கள். தேவதூதரின் வார்த்தையை கேட்டு யோசேப்பு மரியாளை மணந்தார். நித்திரை தெளிந்த யோசேப்பு தன் மனைவியை சேர்த்துக் கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியர் கட்டளையிடப்பட்டது. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாடு முழுவதும் குடிமதிப்பீடு எழுதப்படுவதால் அவரவர் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று குடிமதிப்பீடு எழுதப்பட வேண்டும். இது அகஸ்தியரின் கட்டளை கட்டளை கட்டளை. என்னால முடியல. ஏதாச்சும் சத்திரத்துல ஏதாச்சும் ஏதாவது பாருங்க. Yeah.
என்னடா ரொம்ப குளிருது. ஆமாடே எனக்கு குளிர அதுக்கு இழுத்து போட்டு தூங்கிறாடா. நரி வந்து ஆட்டை இழுத்துட்டு போயிரும்டா. சரிடா. அங்க பாரு ஒரே வெளிச்சமா இருக்கு. கண்ணெல்லாம் கூசுதா, பயமா இருக்குதா. ஆமா எங்களுக்கும் பயமா தான்டா இருக்கு. பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தாவீது ஊரில் இரட்சகர் பிறந்திருக்கிறார். பிள்ளை துணியில் சுற்றி முன்னணியில் வைக்கப்பட்டிருக்கும். இதுவே உங்களுக்கு அடையாளம். சரி வாங்கடா, தூது சொன்ன குழந்தைய பார்க்க போலாம்டா. சரிடா. ஆமாடா, தூரங்கள் குழந்தை அழகா இருக்குடா. ஆமாடா. ஹேலோ ராஜா வலியா பேரரசு அயல்நாட்டிலிருந்து 3 நபர்கள் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். அழைத்து வரவும். என்னாச்சு இவருக்கு? என்ன வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்? என்ன தெரிகிறது? வானில் வானச்சம் தோன்றியுள்ளது. அற்புதம்! நம் முன்னோர்கள் சொன்னபடி ஒரு அரசர் தோன்றியுள்ளார். நாம் இப்போது புறப்பட வேண்டும். இப்போது புதிதாக பிறந்துள்ள அந்த அரசரை போய் தரிசிக்க வேண்டும். ஆமாம், சென்று தரிசிப்போம். அதோ தெரிகிற அரண்மனை, அங்கு சென்று விசாரிப்போம். நீங்கள் யார்? நாங்கள் வானசாஸ்திரிகள். நீங்கள் இங்கு வர நோக்கம் என்ன? யூதாவிற்கு ராஜாக பிறந்தவர் எங்கே? அவரை காண வந்திருக்கிறோம். கிழக்கிலே அவர் ரத்தத்தை கலந்து பறித்து கொள்ள வந்தோம். நான் யூதாவிற்கு ராஜாவா? நான் இருக்கையில் இன்னொரு ராஜாவா? பிரதானாசிரியரை வாரும். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதி சொல்லுங்கள். யூதாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார் என்று எழுதியுள்ளது அரசே. இவர்கள் வான சாஸ்திரிகள். இவர்கள் சொல்வது கட்டாயம் உண்மையாகத்தான் இருக்கும். நீங்கள் போய் விசாரிக்கு பின்பு நானும் வந்து பணிந்து கொள்கிறேன். சென்று வரும்.